சிம்பிளா, ஈஸியா 6 வகையான நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆனியன் பராத்தா. இது ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ண போறோம். 2வது கொத்தமல்லி சாதம். நல்லா உதிரி உதிரியா இருக்கும். ஹெல்தியானது கூட. 3வது ப்ரவுன் ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலை சாதம், கொள்ளு சுண்டல், காரைக்கால் கட்டு சாதம். எவ்வளோ நேரம் இருந்தாலுமே கெட்டு போகாதது. அதுக்கப்புறம் ஒரு சோயா புலாவ், மாங்காய் தொக்க வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ். சிம்பிளா, ஈஸியா நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி ஆனியன் பராத்தா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு கொடுத்து விடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ரைத்தா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வெறுமனே பிக்கிள் இல்லை தயிரோடு எடுத்துக்கலாம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆயில், பட்டர், நெய் எல்லாமே குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் இதில் பட்டரே போடலை. இதுக்கு முதல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரவை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ரவை வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். இந்த மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, செமி சாஃப்டாக இருக்கணும். இதை வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இதை மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பராத்தா செய்யலாம். இதுக்கு ஃபில்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லை கரம் மசாலா, அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தூள்லாம் ஆப்ஷனல் தான். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணலாம், பன்னீர் ஆட் பண்ணலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். நாம் வந்து 2 தான் போட போகிறோம். ஸோ மாவு நல்லா தடவிட்டு முதல்ல வந்து ஒரு திக்கான சப்பாத்தி மாதிரி பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதாலையும் பண்ணலாம். ஒரு சில ஹோட்டலில் மைதாவில் பண்ணுறாங்க. ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக கோதுமையில் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஆயிலெல்லாம் தடவணும்னு அவசியமே இல்லை. எப்படினால திக்காக தேங்க. ரொம்ப முக்கியமானது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிற தின்னா தேய்க்கக்கூடாது. இப்போது அந்த ஆனியன் ஃபில்லிங், அந்த வெங்காய ஃபில்லிங்கை வச்சுட்டு நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து அமர்த்தி விடணும். ஸோ இது மேலே மாவோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலோ கூட நீங்கள் ஊற்றலாம். பட் அதெல்லாம் ஆப்ஷனல் தான். இப்போது இதை வந்து நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிடணும், நல்லா சுருட்டிடணும். ஸோ ஃபில்லிங் எல்லாம் பிரிஞ்சு வராத மாதிரி இருக்கணும். தேவைப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு கூட இப்படி பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரமாக போடுறேன். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு பராத்தா போட்டிருக்கேன். ஆனால் வந்து ஸ்டஃப்டு பராத்தா மாதிரி இந்த மெத்தடில் நான் போடலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட். மிடில் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து சுருட்டணும். ஸோ இதை எடுத்துட்டும் பண்ணலாம், நீங்கள் எடுக்காமலேயும் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பராத்தா மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து 2யுமே வந்து ஒரு பெரிய பராத்தாவை பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் மாவு வேணால் தூவிக்கங்க. இதுக்கு லைட்டாக வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த லேயர்ஸ் வந்து மேலே வந்து பார்க்குற மாதிரி வச்சிங்கன்னா தான் பார்க்கவும் அழகாக இருக்கும். அந்த வெங்காயம் வெந்து கிறிஸ்பினஸோடு இருக்கும். ஒரு கேரமல் ஃப்ளேவரில் இருக்கும் அந்த வெங்காயம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா வந்து தட்டி விட்டுக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே ஃப்ரை பண்ணலாம். பரோட்டா மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக. ஸோ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கோதுமை மாவு வந்து மேலே தூவிட்டு இந்த லேயர்ஸ் வந்து பிரியாமல் தேய்க்கிறேன். இது ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இல்லைனா லேயர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே மெர்ஜ் ஆகிடும். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு அயன் தோசை தவாவில் போடுறோம். ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். 2 பக்கம் குக் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு. நெய் தேவைப்பட்டால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆகி அந்த நெய்யோட ஃப்ளேவரோட, நெய் பிடிக்காதவங்க பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து கொத்தமல்லி, பூண்டு வச்சும் பண்ணலாம். பட்டர் கார்லிக் அந்த ஃப்ளேவர்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த ஸ்டஃபிங் வேணாலும் வைக்கலாம். உருளைக்கிழங்குலேருந்து ஆரம்பித்து
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். கேரட், அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்சிகம் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். தின்னா ஸ்ட்ரைப்ஸா கட் பண்ணி போட்டு பாருங்க. சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல உதிரி உதிரியா புரோட்டீன் ரிச்சான மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 3 தடவ கழுவணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்டார்ச் எல்லாம் போகும். மாவு சத்தெல்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப்புக்கு 1 1/2 கப் தண்ணி மாதிரி நான் 3 கப் தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இப்போ சோயா வந்து எடுத்துட்டு, நீங்க வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்திட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது சின்ன சோயா தான். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டீங்க அப்படின்னா, அந்த சோயாலேயே உப்பு இறங்கிடும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. தண்ணிய வந்து கம்ப்ளீட்டா பிழிஞ்சு எடுத்துறணும். ஸோ அப்படி பிழியல அப்படின்னா, நீங்க ரைஸ் எல்லாம் செய்யும்போது ரொம்ப சொத சொதன்னு ஆயிடும். இந்த அளவுக்கு ட்ரையா இருக்கணும். இப்போ பாசுமதி அரிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறிடுச்சு. நீங்க ஜீரா ரைஸ் கூட போடலாம். குக்கர்ல தான் பண்ண போறோம். குக்கர்ல எண்ணெயும் நெய்யும் ஊத்திட்டு, சோம்பு, அதுக்கப்புறமா கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு, ஸ்டார் அனீஸ், பே லீவ்ஸ் எல்லாம் போட்டு, ஒரு 2 வெங்காயத்த நம்ம நல்லா போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணணும். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் அதிகமா பிடிக்கும் அப்படின்னா, நீங்க அதிகமான மிளகாய் கூட போடலாம். இது ஓரளவுக்கு லைட் ப்ரவுன் ஆகணும் உங்களுக்கு. அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு மத்தியானம் குடுத்து விடும்போது கூட அந்த தண்ணி விட்ட மாதிரி இருக்காது. ஸோ இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். குக்கர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 10 நிமிஷத்துலேயே நல்லா உதிரி உதிரியா ரெடி ஆகிடும். தண்ணி அளவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கப்புறமா தேவையான அளவு வெஜிடபிள், அதாவது கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போட்டுக்கலாம். இதில் தக்காளி ஒரு 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு, நம்ம சோயா சங்க்ஸையும் போட்டுக்கலாம். அதாவது மீல் மேக்கரையும் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க, சிக்கன், மட்டன்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இதில் ஒரு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், உப்பு, கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ளேவரை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக இருந்தால் வந்து செஞ்சு பாருங்கள். இல்லை அப்படின்னா வெந்தயக்கீரையை வந்து வாங்கிட்டு வெயிலில் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பராக நமக்கு கஸ்தூரி மேத்தி ரெடி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ண நம்ம வெந்தயக்கீரை தான் கஸ்தூரி மேத்திங்கிறோம். இப்போ தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். இன்கேஸ் தயிர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லெமனை பிழிஞ்சு விடலாம். ஸோ நம்ம சோயா புலாவெல்லாம் பண்ணும்போது லெமனோ தயிரோ விடலை அப்படின்னா அந்த புளிப்பு சுவை இருக்காது. கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ரைஸ். இதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம ஊற வச்சு பாசுமதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு போடணும். இதோடையே சேர்த்து ரோஸ்ட் ஆகும்போது மசாலா நல்லா இறங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்லேருந்து ஆரம்பித்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த அரிசியில் இருக்கிற தண்ணி அப்சர்வ் ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ 1 கப்புக்கு 1 கப் தண்ணி. இன்கேஸ் இதே வந்து தேங்காய் பால் ஊற்றுனீங்கனாலும் 1 கப்புக்கு 1 கப் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட்டு கொஞ்சம் வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும், 2 விசில் வந்து லோ ஃப்ளேம்ல வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஹை ஃப்ளேம் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுருங்க. நல்லா தம் பிரியாணி மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா, நல்லா உதிரி உதிரியாக மலர்ந்து வந்துடும். கத்திரிக்காய் சட்னி, ரைத்தா, வெள்ளரிக்காய் ரைத்தா, வெங்காய ரைத்தோட சூப்பராக மேட்ச் ஆகும். இதே சோயாவில் வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால, வெஜிடேரியனாக இருக்கும்போது நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லஞ்சில் வந்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி. சிம்பிளாக ஹெல்த்தியாக ப்ரௌன் ரைஸில் கருவேப்பிலை சாதம், அதுக்கப்புறமா கொள்ளு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொள்ளுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரௌன் ரைஸில் வெயிட் லாஸ்க்கு உண்டான எல்லாமே இருக்குது. இது 2மே எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இது 2யுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற வச்சா போதும். நான் 2 கப் ப்ரௌன் ரைஸ் போட்டிருக்கேன்.
இத வந்து ஈஸியா குக் பண்றதுக்கு நெறைய பேத்துக்கு தெரியாது. கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஸோ, அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, பஞ்சு போல வெந்துடும். ஸோ, இப்ப வந்து குக்கர்ல போட்டுக்கலாம். நான் குக்கர்ல தான் வைக்க போறேன். இது பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாமே ஈஸியா பண்ணலாம். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. ஸோ, 2 கப்புக்கு 4 கப் தண்ணி ஊத்திட்டு, இதுலயே உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்க அப்டின்னா, 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ரைஸ் ரெடி ஆயிடும். இதுலயே சாம்பார், ரசம் இது போட்டு வேணாலும் சாப்பிடலாம். என்ன வெரைட்டி ரைஸ் வேணாலும் நீங்க பண்ணலாம். நல்லா வந்து பூ போல மலர்ந்துடும் உங்களுக்கு. பார்த்தா தெரியும். இத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சாப்பிடலாம். கொஞ்சம் தயிர் ஊத்தி மேல கேரட் வந்து போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ, இது வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலதெல்லாம் அரைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து முதல்ல உளுந்து, துவரம்பருப்பு, வரமிளகாய், கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலை பொடி பண்ணுற மாதிரியே தான். இதே மெத்தட்ல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, கறிவேப்பிலை பொடி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ பொடி பண்ணீங்கன்னா, ஆயில் குறைவு ஊத்திடுங்க. இப்போ பூண்டு, அதுக்கப்புறமா 1 கப் கறிவேப்பிலை. இத போட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணா போதும். நீங்க ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இதனோட பச்சை வாசனை போனா போதும். ஸோ கறிவேப்பிலையில விட்டமின் ஏ, சி, ஈன்னு சத்துக்கள் இருக்கு. இரும்பு சத்து இருக்கு. முடி வளர்ச்சியை தூண்டும். ஸ்கின்னுக்கு நல்லது. இதோடயே சேர்த்து நீங்க கொத்தமல்லி, புதினா எது வேணாலும் போடலாம். பாலக்கீரை கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கும். இத ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். நீங்க பவுடராவும் அரைக்கலாம், பேஸ்ட்டாவும் அரைக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இதே மெத்தட்ல நம்ம குழம்பு கூட வைக்கலாம். இப்போ பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, அதே மாரி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வறுத்த நிலக்கடலை, வரமிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள்ல நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஆனா, அதில வந்து கரம் மசாலாலாம் நம்ம போட மாட்டோம். சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப். அப்புறம் பூண்டு நான் போட்டிருக்கேன். பெருங்காயம் நான் சொன்ன மாதிரி மஞ்சள் தூள், மிளகாய் தூள். குழந்தைகளுக்குன்னா கொஞ்சம் குறைவா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் எல்லாமே. ப்ரவுன் ரைஸ் எல்லாம் நீங்க குடுத்து தான் பழக்கணும். இல்லன்னா அவங்க நார்மல் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ அரைச்சு வச்ச விழுத போட்டுக்கலாம். இது ஜஸ்ட்டு வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வந்து இத வதக்கணும்னு அவசியமே இல்ல. ஈவன் நீங்க இட்லி, தோசைக்கு கூட இத வந்து தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரைஸ போட்டுறோம். ரைஸ போட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க மிக்ஸ் பண்ணலாம். நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இது வந்து லஞ்சுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதோட சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவலோ, பொரியலோ, வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் பொரியல் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு காய் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான பேலன்ஸ்டு டயட் ஆயிடும் உங்களுக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் வந்து மாம்பழ சீசன்ல மாம்பழம், பைனாப்பிள் இந்த மாரியும் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம பெர்ஃபெக்ட்டா வெந்துருச்சு. இது நார்மல் ரைஸ விடவே, இந்த பழுப்பு ரைஸ் அப்படிங்கிறது, பழுப்பு அரிசிங்கிறது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம கொள்ளு சுண்டல் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கொள்ள வந்து அ கிட்டத்தட்ட 3 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதில கடுகு, பூண்டு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இல்ல வரமிளகாய் போட்டுக்கலாம். வேக வச்ச கொள்ள போட்டுட்டோம் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இதில மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் ஆப்ஷனல் தான். நீங்க தேவைப்பட்டா போட்டுக்கலாம். ஸோ கொள்ளுல இரும்பு சத்து, புரோட்டீன், அதுக்கப்புறமா கால்சியம் எல்லாம் அதிகமாவே இருக்கு. ஸோ போன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு போகும்போது கண்டிப்பா குழந்தைகளுக்கு நீங்க குடுக்கணும். கொள்ள போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். தேங்காய் பிடிக்குன்னா, தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ லஞ்சுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். தேங்காய் போடுற மாதிரி இருந்ததுன்னா, முன்னாடியே போட்டு லைட்டா வதக்கிடுங்க. கொத்தமல்லி எல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ வீக்லி வந்து நம்ம 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம கொள்ளு. குங்குநாடு கிராமத்தில இதிலேயே கொள்ளு சட்னி பண்ணுவாங்க. துவையல் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரசமே நல்லாயிருக்கும். அந்த வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் ரைஸ்ல வந்து நான் பண்ணியிருக்கேன். யூசுவலா குழந்தைங்க நார்மல் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. இந்த மாரி செஞ்சு குடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அதே சமயம் சாப்பிட பழகுவாங்க. பேச்சுலர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பிகினர்ஸ் வரைக்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் சாப்பிடக்கூடாது லஞ்சுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா இத எடுத்துக்கலாம். ஹை புரோட்டீன் ஆனதுன்னு கூட சொல்லலாம். கொள்ளு சுண்டலுமே. ஸ்கின் க்ளோக்கும், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ், அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல காரைக்கால் கட்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து லஞ்சுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அரிசி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். கொல்லம் ரைஸ், சோனா மசூரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புளியும் தேங்காய் பாலும் போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு
ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா ஊற வச்சிடலாம் 5 நிமிஷத்துக்கு. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அரை மூடி அரைச்சிட்டு அதில் இருக்கிற தேங்காவோட பால் எடுத்துக்கலாம். இதை வந்து வடிகட்டி எடுத்துடணும், அப்படியே ஊற்றக்கூடாது. இந்த தேங்காய் பால் வந்து அரைச்ச உடனே நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா ரைஸில் திப்பி திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் தேங்காய் பால் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இருப்புளி குழம்பு பண்ணுற மாதிரியே தான், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை. கிட்டத்தட்ட நம்ம 1 கப் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த கட்டு சாதத்துக்கு 1 கப் வெங்காயம் போட்டிங்கன்னா தான் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் ஒத்து வராது. இந்த சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வரமிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். நான் வந்து 2 போட்டிருக்கேன். ஸோ நல்லா வந்து ஓரளவுக்கு ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகணும் அந்த சின்ன வெங்காயம். அப்போ தான் வந்து கெட்டு போகாது, உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போது நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு திப்பி இல்லாமல் நம்ம ஊற்றணும். கிட்டத்தட்ட 2 கப் புளி வந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதித்து வரும்போது நம்ம தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றுவோம். ஸோ 3 கப் தேங்காய் பால் ஊற்றுவோம். அதாவது 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஸோ இது ஒரு கொதி வரணும். இதிலே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து குங்குநாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. நிறைய பொருட்களில் விளக்கெண்ணெயில் வறுத்தரைச்சி பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது கொதித்து வரும்போது ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நிலக்கடலை முந்திரி எல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். வறுத்த நிலக்கடலை முந்திரி வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த கோயிலில் கொடுக்குற இந்த புளி சாதம் மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்துன்னா உதிரி உதிரி ஆகிடும். சிப்ஸோடு எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கு வந்து பன்னீர் வந்து ப்ரோட்டீன் வேணா பன்னீர், அதுக்கப்புறம் சோயா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ், அதுக்கப்புறமா தயிர் 2மே வந்து நல்லா மேட்ச் ஆகும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு வறுவல் எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் 1 பாட்டில் நம்ம கொத்தமல்லி சாதம் பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கொடுத்து விடலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதே சமயம் இது கொங்குநாடு கிராமத்து முறையில் பண்ண போகிறோம். இதுக்கு 2 கப் அரிசி எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கொல்லம் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். கொத்தமல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே, சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும். எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ்க்கும் நல்லது. இப்போ இதில் கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நீங்கள் வறுத்த நிலக்கடலை இல்லைன்னா முந்திரி கூட போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் குறைவான ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வெங்காயம், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, வரமிளகாய், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். சின்ன வெங்காயம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து முழு பூண்டு வந்து போடலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். புளி வந்து நான் வறுத்து அரைச்சிருக்கேன். புளி அப்படியே அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து புளியை வந்து ஊற வச்சு கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னா கொத்தமல்லி புளி சாதம் மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புளி பிடிக்காதவங்க லெமன் வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து பிரியாணி மாதிரி இருக்காது. இப்போ தக்காளி 2 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல புளிப்பு சுவையை கொடுக்கறதுனால அந்த கொத்தமல்லிக்கு வந்து எடுத்து கொடுக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ஃப்ளேவர் வேறு மாதிரி வரும். கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக வரும். அதாவது கொத்தமல்லி சாதம்.
இது சாஃப்ட்டா வர வரைக்கும் வதக்கிடுங்க. நம்ம வந்து தேங்காய் ஒரு கையளவு போட்டிருக்கோம். சொல்லப்போனா ஒரு 1/2 கப் தேங்காய் போட்டிருப்போம். அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வறுத்து அரைச்சும் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சு வச்சத போட்டுட்டு, அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸோ பச்சையா போடும்போது உங்களுக்கு என்னாகும் அப்டின்னா, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இது லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ உங்களுக்கு தெரியும். இதில நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, மஷ்ரூம், காலிஃப்ளவர் எது வேணாலும் போட்டுக்கலாம். பன்னீர் கூட நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா, நம்ம ரைஸை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால்லயும் பண்ணலாம். இல்ல வந்து ப்ளைனாவும் பண்ணலாம். ஸோ இப்போ ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். நான் வந்து கரம் மசாலா இதுக்கு யூஸ் பண்ணல. ஸோ இதே மாதிரி நான் மில்லட்லேயும் பண்ணியிருக்கேன். நீங்க தேவைப்பட்டா திணை, வரகு, குதிரைவாலி, குலசாமை, பனிவரகுல கூட பண்ணலாம். குதிரைவாலியுமே நல்லாயிருக்கும். ஸோ இத நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து தண்ணி ஊத்திக்கலாம். கிட்டத்தட்ட 1 கப் ரைஸ்க்கு நம்ம 2 1/2 கப் தண்ணி மாதிரி ஊத்த போறோம். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கப் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரும்போது மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் ஓப்பன் பேன் மெத்தட்லேயும் பண்ணலாம். யூசுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மி பண்ணுன்னு சொல்லலாம். அதே சமயம் ஏதாவது ஒரு கீரை சாப்பிடணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை பண்ணலாம். இதில் வந்து புளி அரைச்சி ஊற்றி பண்ணலாம். இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். சிம்பிளா, ஈஸியா விட்டமின் சி சத்து மிக்க மாங்காய் தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க சப்பாத்தி, பூரி கூட வச்சு சாப்பிடலாம். மாங்காய் சீசன் இருக்கும்போதே நீங்க வாங்கி செஞ்சு பாருங்க. இதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புளிப்பு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்வீட் இல்லாத மாங்காய் வந்து நீங்க எடுத்துக்கணும். நம்ம மாங்காய் சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும்னு சொல்லுவாங்க. இது வந்து தொகையலா குடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பேன்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு, சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது. தேங்காய் ஒரு 1/4 கப், கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி. இஞ்சி வந்து ஒரு 1 இன்ச் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய் போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப குக் ஆயிடுச்சுனாலும் டேஸ்ட் மாறும். அந்த கிரிஸ்பினஸ் இருக்கணும். இதில வந்து உப்பு, பெருங்காயம் போடணும். அதுக்கப்புறமா மிளகாய் தூள். நீங்க வந்து மிளகாய் தூள் இல்லன்னா, வரமிளகாய், பச்சை மிளகாய் இது கூட நீங்க போட்டுக்கலாம். மிளகுல இருக்கிற அந்த காரம் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இது வந்து செய்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. இத வந்து ஆற வச்சுட்டு அரைக்கலாம். சூடாவும் அரைக்கலாம். நம்ம சூடா அரைச்சுட்டோம் அப்டின்னா, சாதத்தில போட்டு சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியே ஊத்தக்கூடாது. நல்லா கரகரப்பா அரைக்கணும். ஓவர் ஃபைனாவும் அரைச்சிராதீங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து ஒரு 2 நாளைக்கு கெட்டு போகாது. இப்போ சாதம் சூடான சாதத்தில போட்டு, இந்த தொவையல் போட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊத்துனோம் அப்டின்னா, சூப்பரா இருக்கும்.